Hi viewers, welcome to Sai Baba's Creations. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 14/4/2019 அன்று தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸ்ரீ விளம்பி வருடம் சென்று விகாரி வருடம் பிறக்குது. தமிழ் புத்தாண்டை அந்த அன்னைக்கு சித்திரை கனி காணுதல் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். தமிழ் புத்தாண்டை அதனால தான் நம்ம சித்திரக்கனின்னு சொல்கிறோம். சித்திரக்கனி அன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் முந்தின நாள் நைட்டே மா, பலா, வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம கனிகள் வைத்துட்டு அதில் வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற தங்கம், வெள்ளி, ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் அந்த மாதிரி தட்டு நிறையா வச்சு அதை வைப்போம். நம்ம வீட்டில் எல்லாருமே அந்த தட்டுக்கு முன்னாடி ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு அந்த கண்ணாடி வழியாக அடுத்த நாள் காலையில் சித்திரக்கனி அன்னைக்கு காலையில் அதில் கண் விழிச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம தூங்கி அதாவது சித்திரக்கனி அன்னைக்கு தூங்கி எழுந்ததுமே பழங்கள் முகத்தில் விழிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாமே பழங்கள் மாதிரி இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் முன்னாடி நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்குறோம். சித்திரக்கனி அன்னைக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம கடையில் உப்பு, மஞ்சள் வாங்கி நம்ம வீட்டு பூஜையில் வழிபட்டு அதை உபயோகப்படுத்தலாம். ஏன் உப்பு வாங்குறோன்னா உப்பு மகாலட்சுமிக்கு உகந்தது. நம்ம அந்த அன்னைக்கு உப்பு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உப்பு வாங்கும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரவழைக்கிற மாதிரி, அதனால உப்பு மஞ்சத்தூள் வாங்கி வச்சு வழிபடலாம். அடுத்தது அந்த அன்னைக்கு நம்ம பெரியவங்களோட நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம்னா ரொம்பவே நம்மளுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கோயிலுக்கு போவோம். எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதாவது பெரிய பெரிய கோயில் ஏதாவது கோயிலுக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பக்கத்து விநாயகர் கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போகும்போது வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணம், அதாவது 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா எவ்வளவோ ஏதாவது ஒரு நோட்டை சாமி பாதத்தில் வச்சுட்டு அதை திருப்பி நம்ம வாங்கி நம்ம வீட்டு பூஜையில் வச்சு கும்பிட்டு நம்ம பீரோவில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வருடம் ஃபுல்லாகவே பணவரவு நல்லா இருக்கும், செல்வ செழிப்பாக இருக்குது. இந்த பழங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி செய்யல நம்ம வாழ்க்கை இனிப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை கொண்டாடி சித்திரக்கனியை வரவேற்கலாம். நம்ம எல்லோருடைய வாழ்விலுமே நம்ம நினைத்த நல்லவையெல்லாம் நடந்து நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கட்டும். அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.